லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்ப்போம். இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. அதற்கு உண்டான பதில் வெள்ளை அறிக்கை வெளியிடும் சொன்னா அதுவும் இல்லை. அதேபோல நான் பேசுவதை நேரலையில் ஒளிபரப்பது கிடையாது. நான் பேச மட்டும் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு சிலதெல்லாம் எடிட் பண்ணி அதை கொடுப்பாங்க. அதுவும் நேற்று கொடுக்க மறுத்துட்டாங்க. இதுதான் இந்த அரசு இருக்குது. இன்னொன்று கொடுக்குது. அதோட இன்றைய தினம் நேற்றைக்கும் இன்றைக்கும் மாற்றுத்திறனாளிகள் அவருடைய 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் எப்பேரி காவல் ஆணையாளர் அலுவலகத்துக்கு அருகில போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. நேற்றைய தினம் அந்த பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து விடுதலை செய்தார்கள். இன்றைய தினமும் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அவர்கள் போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்கிறார்கள். அதை பற்றியும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அவர்கள் கேட்பதெல்லாம் இன்றைக்கு பார்வையற்றோர், பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு 1% வழங்க வேண்டும் என்று அரசாணையிலே குறிப்பிட்டிருக்கிறது. அதில் தான் அவர்கள் கேட்கிறார். பார்வையற்றோர் அதுதான் கேட்கிறாங்க. அதுல அரசு பள்ளி, அரசு கல்லூரியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது. அதில் இந்த பார்வையற்றவர்களுக்கு, பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு எங்களுக்கு அந்த பணி நியமனம் கிடைப்பதற்கு இந்த அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறார் என்று நான் மாண்புமிகு முதலமைச்சரை கேட்டேன். மாண்புமிகு அமைச்சர்கள் எழுந்து இதற்கு பதில் சொல்லாமல் ஏதோ பதிலை சொல்லி அதையும் கைவிட்டு விட்டார்கள். இதெல்லாம் விமர்சனம் இல்ல, இது உண்மை. ஆனா முதலமைச்சரோட பதிலுரையில சொல்லும் போது தமிழ்நாடு அரசு செய்த சாதனைகள்லாம் சொன்னா பட்டியலிட்டா அது சொல்றதுக்கு நேரம் போதாதுன்னு சொல்றாரு. நேரம் போதாது. ஏன்னா 20 நிமிஷத்துல முடிச்சுட்டாருல, அப்புறம் நேரம் எப்படி போதும்? இத்தனையும் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படிதான் நான் இதை பேசிட்டு இருக்கிறேன். இந்த ஆட்சி அமைந்த பிறகு என்ன திட்டங்களை கொண்டாந்துருக்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கின்ற பொழுது மக்களை கடனாளி ஆக்கி விட்டார்கள் என்று குறிப்பிட்டார்கள். முதலமைச்சர் குறிப்பிட்டாங்க, அமைச்சர்லாம் குறிப்பிட்டாங்க. இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 33 மாத காலத்தில் 2,47,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 2,47,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள்? உங்களுக்கு அத்தனை பேருக்கும் பத்திரிகை உடன்படல அத்தனை பேருக்கும் தெரியும். என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றிருக்கிறாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஏழை எளிய மக்கள், அந்த குடும்பத்தில் இருந்த மாணவி மடிக்கணி கொடுத்தோம். சும்மா 52,30,000 பேர் கொடுத்தோம். 52,30,000 பேர் கொடுத்தோம். அதுக்கு மட்டும் சுமார் 7,000 கோடி கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறாங்க. அதை விட உயர்த்தி வழங்கணும்னு சொன்னாங்க. நாங்க கொண்டு வந்த திட்டத்தை இப்ப ரத்து பண்ணிட்டாங்க. அம்மா மெடிக்கல் இன்னைக்கு ரத்து பண்ணிட்டாங்க. அதோட 2014 விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொன்னாங்க. அம்மா தள்ளுபடி செஞ்சாங்க. அதே போல நிறைய கல்லூரிகளை திறந்தோம், நிறைய பாலங்களை கட்டி கொடுத்தோம். இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளமுள்ள மாநிலம் என்ற பெருமையை பெறுகின்ற அளவிற்கு அதிகமான தார் சாலை அமைத்து கொடுத்தோம். அடிப்படை வசதி நிறைய தடுப்பணைகளை கட்டணும். நஞ்சை புகழூர் தடுப்பணை, ஆதனூர் குமாரமங்கலத்தில் தடுப்பணை, அத்திக்கடை அவனாசி திட்டம், 100 ஏரி வறண்ட ஏரிகளுக்கு 100 நீர் நிரப்புகின்ற திட்டம் சேலம் மாவட்டத்தில், குடிமராமத்து திட்டத்தில் 1240 கோடி. இப்படி பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். ஒரு திட்டமாவது இந்த ஆட்சி நிறைவேற்றிருக்காங்களா? ஒரு பெரிய திட்டமாக நிறைவேற்றிருக்காங்களா? அது மட்டும் இல்ல, மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் 63,000 கோடிக்கு மாண்புமிகு அம்மா அரசு இருக்கின்ற நான் முதலமைச்சர் இருக்கின்ற மத்திய உள்துறை அமைச்சரை அழைத்து அடிக்கல் நாட்டணும். இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ஒரே காலகட்டத்தில் ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடிக்கு அடிக்கல் நாட்டிய சரித்திரம் கிடையாது. அந்த வரலாற்றையும் அதிமுக அரசு தான் படைச்சது. அதனுடைய பணி என்னன்னு கேட்டேன். நேற்றைய தினம் பேசுகின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்திருக்குது. அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன எவ்வளவு தூரம் இன்றைக்கு மெட்ரோ ரயில் பாதை அமைச்சிருக்கிறீங்க, அதற்கு செலவழித்த தொகை எவ்வளவு,
மத்திய அரசிடம் எவ்வளவு தொகை வந்தது என்ற விவரங்கள்லாம் பதிலுரை தெரிவிக்கணும்னு சொன்னேன், அதையும் தெரிவிக்கல. அதுதான் நான் அதுக்கு தாங்க நான் விளக்கம் கேட்கறேன். விளக்கம் சொன்னா தானே ஆகும். 70% மாநில அரசு கடனா பெறும், மீதி 30% மாநில அரசு மத்திய அரசு பகிர்ந்து அடிப்படையில் கொடுப்பாங்க. அந்த விளக்கத்தை கொடுக்கலையே. நீங்க 63,000 கோடினா அதுல எவ்வளவு கடன் வாங்கி இருக்குது, எவ்வளவு மாநில அரசு போட்டுக்குது, நீ எவ்வளவு வரும் சொன்னா தானே நாம மீறி அதை பேச முடியும். எதுவுமே 10வது இருந்தா எப்படி மக்களுக்கு தெரியும்? ஒரு அரசாங்கம் என்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் மாறி. இன்றைக்கு எதிர்கட்சி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதோ அப்பொழுது ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்பட முடியும். இன்றைக்கு மக்கள் ஆளுங்கட்சியை நம்பித்தான் இருக்கின்றார்கள். எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனையை சுட்டி காட்டுவது என்னுடைய கடமை. அதற்குரிய பதில் கிடைக்கணும்ல, பதிலே இல்லையே. ஆமா, நாங்க சொல்லிதான் இருக்கிறோம். அதுக்கு கவர்மெண்ட் வச்சுட்டு இருக்கீங்க. எது கவர்மெண்ட் இருக்கீங்க? யார்கிட்ட கவர்மெண்ட் கொடுத்தது? உங்களுக்கு தானே கவர்மெண்ட் கொடுத்தாங்க, நீங்க தானே அதை செய்யணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கண்ட பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு காலம் தீர்க்க முடியாத பிரச்சனையை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற போது சட்ட போராட்டம் நடத்தினாங்க. உச்சநீதிமன்றத்தில் சரியான தீர்ப்பை நாங்கள் பெற்றோம். தீர்ப்பு பெற்ற பிறகு அதை நடைமுறைப்படுத்த காலதாமதமாச்சு மத்திய அரசாங்கம். கூட்டணியில் இருந்தாலும் எங்களுடைய நாடாளுமன்ற 37 பேர் தொடர்ந்து 22 நாட்கள் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்த வரலாறு படைத்த கட்சி அதிமுக கட்சி. நீங்க ஏதாவது ஒன்னதா செஞ்சீங்களா? உங்களுக்கு நிதி வரல, உடனே எங்க கேட்கணும்? கேட்கிற இடத்துல கேட்டதாங்க நிதி வரும். எங்கிட்டே நாடாளுமன்றம் இல்லையே. ஒருத்தர் இருந்தார், அவரும் போயிட்டாங்க. கேட்க வேண்டிய இடத்துல கேட்டா தானே நிதி கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை இருக்காங்க? கிட்டத்தட்ட 39 38 பேர் இருக்கிறாங்க. பாண்டிச்சேரி 40. நீங்க நாடாளுமன்றத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணி வேற வச்சுட்டீங்க. கூட்டணி கட்சிகளாம் சேர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல. ஏன் கேட்க மறுக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க எப்படி போராடணும்? போராடுங்கிட்டதான விடிவு காலம் பிறந்தது. அதே போல நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு, நமக்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசு நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க? எத்தனை நாடாளுமன்றம் தள்ளி வச்சீங்க? எதுவுமே செய்யலையே. சும்மா வாயில தானே பேசுறீங்க. அப்புறம் ஒரே நிமிஷம், நேற்று தினம் இன்றைக்கு காலையில் ஒரு பத்திரிகையில் பார்த்தோம், திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னாச்சு அப்படி தினமலர்ல ஒரு பத்திரிகை போட்டுருக்காங்க. அப்படி தோல் மேல கையை போட்டு போற மாதிரி. ஏங்க, உங்களுக்கு பத்திரிகை வைக்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சுமா? நல்லா சிந்திச்சு பாருங்க. தயவு செய்து அல்கூர்ந்து பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு தர்ம நீதியாக பத்திரிகை வெளியிட வேண்டும். பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை துவக்கிறதே திமுக ஒரு தீய சக்தி அந்த கட்சியை துவக்கி இருக்கிறோம். அதிலிருந்து எங்களுக்கு எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான், மற்ற எந்த கட்சியும் கிடையாது. அந்த அடிப்படையில் நாங்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை கொச்சப்படுத்தி தரம் தாழ்த்தி பத்திரிகைகள் வெளியிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு திமுக எப்படி முரசலியோ அது மாதிரி பாரதிய ஜனதாவுக்கு தினமலர் ஒரு முரசலி மாதிரி காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றனர். இதையெல்லாம் தயவு செய்து எண்ணி பார்த்து போட வேண்டும். நடுநிலையோடு நீங்கள் பத்திரிகைகளை வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். பத்திரங்களை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இது அதிமுக எப்படி பாக்குது? எங்களுக்கு அந்த மாதிரி படமே வரலையே. வந்தா தானே எங்களுக்கு தெரியும். அதாவது எங்களுக்கு அது மாதிரி வாய்ப்பு இல்லப்பா. வாய்ப்பு இருந்தா எங்களுக்கு அதை பத்தி தெரியும், பத்திரத்தை பத்தி எல்லாம் தெரியும். எங்களுக்கு தெரியல. இப்பதான் நீங்க சொல்லிக்கிறீங்க. அதான் எங்க ஆளுங்க சொன்னாங்க வரும்போது அது முழு விவரம் கிடைச்ச பிறகு நான் தகவல் சொல்றேன். இங்க இருக்கிற திமுக வாங்கலையா? வாங்காத கட்சி அண்ணா திமுக கட்சி ஒண்ணுதான். புரியுதுங்களா? அதாவது நாங்க சொல்றது, நீங்க பாரதிய ஜனதா திமுக வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பயந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வாங்கியிருக்காங்களா? அவையெல்லாம் பதில் சொல்லிட்டோம். அப்பதானே வெளியில் வரும். இப்படி தடுத்தான் எங்களை போல இருக்கிற கட்சி நடத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட பணம் இவங்க கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாம இது மாதிரி பத்திரத்தின் மூலம் நிறைய நிதி திரட்டி எங்களை போல இருக்கிற கட்சி ஒடுக்குறாங்க, நெசுக்குறாங்க. நிச்சயமா வரவேற்கிறோம். அதுவும் சொன்னேன். இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே கண்டுக்கல. நல்லா சிந்திச்சு பாருங்க. காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர்முறைப்படுத்தும் 2 அமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பணி செய்யாம அதுக்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய பணி, அதாவது நீர் முறைப்படுத்தணும்னா அங்க எவ்வளவு தண்ணி வருது, எவ்வளவு டேம் இருக்குது என்னன்னு பரிந்துரைத்து ஆணையத்துக்கு பரிந்துரை. ஆணையம் ஒவ்வொரு மாதம் கூடி அதுக்கு சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் எவ்வளவு தண்ணின்னு பகிர்ந்து கொடுப்பாங்க. அதுதான் அதனுடைய வேலை. நாங்க இருக்கும்போது என்னாச்சு? இதே மாதிரி கொண்டு வந்தாங்க, கர்நாடக அரசு கொண்டு வந்தாங்க. நாங்க கடுமையா எதிர்த்தோம்.
அதை நிராகரிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மத்திய நீர்வள ஆணையம் நினைக்கிறேன், அவர் மீது நாங்கள் உச்சநீதிமன்ற மான நஷ்ட வழக்கே போட்டோம். இன்றைக்கு என்ன ஆச்சு? இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி சொல்லின்றவர் அந்த ஆணையத்து கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்க வந்து என்ன பேசுறான்னு எங்களுக்கு தெரியாது. பத்திரிகை ஊடகத்திலும் பார்க்கறதானே, அமைச்சர் சொல்றதானே எங்களுக்கு தெரியும். நாங்க எதிர்க்கட்சி, அதனால அதுல வந்து இன்னைக்கு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு இன்னைக்கு அதுக்கு வந்து சிபாரிசு செஞ்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்ப ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டு என்ன ஆகிறது? அதுதான் நான் இன்றைய தினம் பேசுறேன். ஏன் இவ்வளவு மெத்தனதாரமா இருக்கிறீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு 50 ஆண்டு காலம் போராடி உச்சநீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு நாங்கள் பெற்று தந்ததை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்த பதில் திருப்திகரமாக இல்லை என அவர் கூறியிருக்கிறார். மேலும் வாக்குறுதிகளில் 10 விழுக்காடு மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றியிருக்கிறது, ஆனால் 95% நிறைவேற்றியதாக அரசு கூறுவதாக அவர் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.